try to play, but you're never gonna beat me. வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து மகிழ்ந்து அம்மையினுடைய அருளை பெற்று வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 26வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். 25வது பாடல், என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படின்னு முடியுது. உன்னை என்னைக்குமே மறவாமல் உன்னுடைய புகழை பேசிக்கொண்டே இருப்பேன் என்பது அதனுடைய பொருள். என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அப்ப இந்த பாடல் அந்தாதி இலக்கணப்படி ஏத்தும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த பாடல் என்ன சொல்கிறது என்று பார்க்க போகிறோம். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே என்பது இந்த பாடல். இந்த பாடல்ல அபிராமி அந்தாதி அன்னையினுடைய அந்த திருவடிகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை தெரியுமா? அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனம் கமழ்கின்ற அந்த திருவடிகளை நான் பாடுவது என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ப நான் பாடுவது, என்னுடைய சொற்களால் பாமாலை சூட்டி அவள் காலடியில போடுவது எனக்கு அந்த தகுதி இருக்குதா? அப்படிப்பட்ட என்னுடைய சொல் பாமாலையை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாளே, இது எனக்கு உலகுக்கு நகைப்பாக தெரியாதா? எனக்கே நகைப்பாக இருக்கிறதே என்பதுதான் பொருள். ஏனென்றால் அவர் தீராத ஒரு இக்கட்டுல போய் மாட்டிக்கிட்டார். அமாவாசைய பௌர்ணமின்னு சொல்லிட்டார் அந்த மன்னன்ட்ட. மன்னன் இன்னைக்கு சாயங்காலம் நிலவு வரலன்னா இவரை நிப்பாட்டி வச்சு கீழே இருந்து நெருப்பு வைங்கன்ட்டான். அந்த சமயத்துல தன்னுடைய தமிழால் இந்த அபிராமி அந்தாதியை பாடுகிறார். அவருக்கு நிச்சயமாக அம்மை நம்மை காப்பாற்றுவாள், தன் காதணிகளை கலற்றி விண்ணில் எறிந்து நிலவை உண்டாக்குவாள் என்று நன்றாக தெரியும். இப்ப என்னுடைய தமிழ் பாட்டு, இந்த சிறியவனுடைய தமிழ் பாட்டு உன்னுடைய பாதார விந்தங்களை புகழும் அளவுக்கு தகுதியுடையதா அப்படின்னா எனக்கே சிரிப்பு வருது. இந்த உலகத்துக்கு உள்ளவங்க சிரிக்க மாட்டாங்களா என்பதுதான் இதனுடைய நுணுக்கமான பொருள். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். நீ யாரம்மா? ஈரேழு உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் செய்கின்ற அந்த சிவ தத்துவங்கள் அனைத்துமே உன்னால் படைக்கப்பட்டதுதானே. அந்த தத்துவங்கள் தானே ஈரேழு உலகங்களையும் படைத்தது. அப்படி என்றால் நீ எவ்வளவு பெரிய ஆளு? உலகங்களை உய்விப்பதற்காக யுகங்களை தோற்றுவித்தான். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த யுகங்களை எல்லாம் தோற்றுவித்து சூரிய சந்திரர்கள் கிரகங்களை எல்லாம் தோற்றுவித்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அனைத்தையும் தோற்றுவித்து பின்னர் உயிர்களை தோற்றுவிப்பதற்காக இந்த 14 லோகங்களையும் படைப்பதற்காக முதற்கண் சிவ தத்துவங்களை இறைவன் படைத்தான். ஆதிசிவனும் ஆதிசக்தியும் சேர்ந்துதான் படைத்தார்கள். ஆதிசிவன் தான் சிவ தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்களால் உலகை படைத்து ஆளுகின்றான். அப்ப சிவனில் பாதியாக இருப்பதால் அம்மையும் உலகை படைத்தாள் என்றுதான் அர்த்தம். அவள் படைத்த இந்த உலகம் 14 லோகத்திலும் படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் மறைத்தல் தொழிலையும் அருளல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்கின்றவர்களை எல்லாம் உன்னுடைய அடியாராக்கிய பெருமையுடையவர் அல்லவா, நீ ஆதிசக்தியினுடைய வடிவமாக இல்ல அபிராமியே என்று சொல்கிறார். 14 லோகங்கள் என்ன? பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். பூமிக்கு மேல் உள்ள லோகங்கள் 7. பூலோகம் நாமெல்லாம் வசிக்கக்கூடியது. புவர்லோகம் கிரகங்கள் இருக்கக்கூடியது, வாயுமண்டலம் இருக்கக்கூடியது. சுவர்லோகம் அதான் சொர்க்கலோகம்ங்கிறது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். மகர்லோகம் மகரிஷிகள் இருக்கக்கூடியது. ஜனலோகம் பிரம்ம புத்திரர்கள் இருக்கக்கூடியது. தபோலோகம் தபசிகள் இருக்கக்கூடியது. எல்லாவற்றிற்கும் மேலாக சத்தியலோகம் பிரம்மா இருக்கக்கூடியது. இந்த 7 உலகங்கள். அதே மாதிரி கீழே உள்ள 7 உலகங்கள், மேலே உள்ள லோகங்கள் பூராமே முழு பிரகாசமாக இருக்கும், கீழே உள்ள லோகங்கள் பூராம் இருட்டாக இருக்கும். ஏன் என்று அடுத்து சொல்கிறேன். பூமிக்கு கீழ் உள்ள லோகங்கள் அதல லோகம், விதல லோகம், சுதல லோகம், தலாதல லோகம், மகாதல லோகம், ரசாதல லோகம், பாதாள லோகம். எல்லாவற்றுக்கும் கீழே உள்ளதுதான் இந்த பாதாள லோகம். இவைகளையெல்லாம் ஏன் இந்த ஆதிசக்தி என்ற அபிராம வள்ளி தோற்றுவிக்கிறாள்? ஏனென்றால் வினைப்பயனுக்கு ஏற்றவாறு நாம் மறுபிறவி எடுக்கும் வரை நம்முடைய ஆன்மா சென்று தங்கக்கூடிய இடங்கள் தான் இவை. நற்பலன்களே செய்திருந்தால் அந்த மேலுள்ள லோகங்களில் ஒன்றில் தங்க வைக்கப்படுவோம். நற்பலன்களினுடைய அளவு அதிகமாக இருந்தால் இருப்பதிலேயே உயரமான சத்திய லோகத்தில் சென்று தங்க வைக்கப்படுவோம். நம்மளுடைய நற்பயன்களுக்கு ஏற்ப மற்ற லோகங்களில் தங்க வைக்கப்படுவோம். புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம் போன்ற இடங்களில் தங்க வைக்கப்படுவோம். அதிகமாக நற்பலன்கள் செய்திருந்தால் பிரம்மா வசிக்கின்ற சத்திய லோகத்தில் தங்க வைக்கப்படுவோம். அடுத்த பிறவி எடுக்கும் வரை. அடுத்த பிறவி ஏன் எடுக்க வேண்டும்? வினைப்பயனை கழிப்பதற்காக எடுக்க வேண்டும். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருஅருளாலே என்கிறது திருமந்திரம். எப்படி? பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம். நற்காயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்ம உடம்பும் காரண உடம்பும் இந்த ஸ்தூல உடம்பு மண்ணுலகத்திலேயே அழிந்துபட்டவுடன் அந்த சுடுகாட்டில் நம்மை வரவேற்க காத்திருக்கின்ற அந்த சுரலையாண்டியுடன் சேர்ந்து அவன் சென்று நம்முடைய வினைப்பயனுக்கு ஏற்ப ஒரு லோகத்தில் தங்க வைக்கப்படுகின்றன. பின்னர் நம்மளுடைய வினைப்பயன்களுக்கு ஈடாக மற்றும் ஒரு பிறவி அந்த வினைப்பயனுக்கு ஒத்த குடும்பத்தில் நாம் பிறக்க வைக்கப்படும் வரை நற்பலன்கள் செய்திருந்தால் இந்த மேலுள்ள லோகங்களில் ஒன்றில் தங்க வைக்கப்படுகிறோம். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே. இறைவனுடைய திருவருளால கடல்லையே கரைந்திருக்கக்கூடிய உப்பு எப்படி சூரியனுடைய வெப்பத்தால உப்பாக மாறுகிறதோ அதே போல பரமாத்மாவாகிய கடலில் கரைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா இறைவனுடைய கருணையின் காரணமாக, இறைவனுடைய திருவிளையாடலின் காரணமாக இன்னொரு பிறவி எடுத்து எப்படி கடலில் இருந்து உப்பு விளைவது போல பரத்தில் கரைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா அந்த சூக்ம உடம்பும் காரண உடம்பும் புதிதாக ஒரு உடம்பை பெற்று நம்மளுடைய வினைப்பயனை கழிப்பதற்காக மண்ணுலகு வருகின்றன. அந்த மண்ணுலகு வருமுறை தங்க வைப்பதற்குள்ள இடம்தான் இந்த லோகங்கள். சரியையா, தீவினைகள் தான் அதிகமாக இருக்கின்றன என்றால் கீழே உள்ள லோகத்தில் தங்க வைக்கப்படுவோம். அதல லோகம், விதல லோகம், சுதல லோகம், தலாதல லோகம், மகாதல லோகம், ரசாதல லோகம்,
பாதாள லோகம் என்ற லோகங்களில் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு மீண்டும் ஒரு கீழான பிறவியாக நாம் எடுத்து பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டு அதிலும் நம்முடைய சஞ்சீத கர்மத்தை எல்லாம் கழிக்கும் வண்ணம் நாம் செய்ய வைக்கப்படுவோம். அப்படிப்பட்ட 7 உலகங்களையும் படைத்து காத்து மறைத்து அருளி அழித்திருக்கக்கூடிய 5 தொழில்களை செய்யக்கூடிய அந்த ஈஸ்வரன்களை எல்லாம் அடியோர்களாக்கி படைத்திருக்கக்கூடிய பெருமையுடைய அபிராமியே, இத்தகைய பெருமை உள்ள உன்னுடைய பாதார விந்தங்களை எளியே என்னுடைய தமிழால் பாடுவது நகைப்புக்குரியது அல்லவா என்று கேட்கிறார். மேலும் அபிராமி எப்படிப்பட்டவள் என்று சொல்கிறார். கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே, கடம்ப மலர் மாலையை தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கக்கூடியவள், கடம்ப மாலையை அணிந்திருக்கக்கூடியவள். அத்தகைய கடம்ப மாலையை அணிந்திருக்கக்கூடியவளுடைய பாதார விந்தங்களை பாடுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா, அது சிரிப்பாக இருக்கிறது என்று கேட்கிறார். கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலடங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. உன்னுடைய மனம் வீசுகின்ற பாதார விந்தங்களை புகழ்ந்து பாடுகின்ற அளவுக்கு நான் தகுதியுடையவனா, என் தமிழ் தகுதியுடையதா, அதையும் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றும் பொழுது அது பெரிய நகைப்பாக இருக்கிறதே அபிராமியே என்று அபிராமியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அபிராமி அம்மையினுடைய பாதார விந்தங்களை புகழ்ந்து பேசக்கூடிய வலிமை நமக்கு இல்லாவிட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அபிராமி அம்மையினுடைய பாதார விந்தங்களை தான் புகழ்ந்து பேசுவதாக இந்த பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இந்த பாடல். ஏத்தும் அடியவர் 7 உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம், கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே, மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்கிறது இந்த பாடல். அடுத்த அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.